வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்கோட டாடா நியூ பிளஸ் கிரெடிட் கார்டு ஆர் இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி வீடியோ கேசி வந்து பண்றது இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. லாஸ்ட் 2 மந்த்துக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது வீடியோ போட்டோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்ல இருந்தது. அந்த டைம்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பேருக்கு மேலே இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ்டும் ஆயிருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 2025 இயர் எண்ட்ல இருக்கும். ஸோ இந்த டைம்ல இந்த கிரெடிட் கார்டு வந்து ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்ல இருக்குது. இந்த மாதிரியான டைம்ல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஓரளவு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வேணா எதிர்பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கார்டை பொறுத்தவரை 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ல அப்ளை பண்ணலாம். ஒன்று வெப்சைட் மூலமா அப்ளை பண்ணலாம், இன்னொன்று வந்து டாடா நியூ அப்ளிகேஷன் மூலமா நீங்க அப்ளை பண்ணலாம். ரெண்டோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்மளோட ரெஃபரல் கோடு மறக்காம யூஸ் பண்ணுங்க. நம்மளோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்ரூவல் சான்ஸும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேருக்கு அப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஃபரல் மூலமாக அப்ளை பண்ணதில் 7 கார்டு கிட்ட அப்ரூவல் ஆகிருக்குது. ஸோ இந்த டைமும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டாடா நியூ அப்ளிகேஷன் மூலமாக அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து வெப்சைட் லிங்க் மூலமாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்களுக்கு வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுற பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ ரெண்டுலையுமே ப்ரொசீஜர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை இங்கே வந்து என்டர் பண்ணி கெட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைலுக்கு வந்திருக்க அந்த ஓடிபி என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 1 டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு வந்து வெரிஃபைட் ஆயிரும். நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட நேமை இங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இனிஷியல் வந்து கண்டிப்பா என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர், உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி இதையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ஐ ஹேவ் அ ரெஃபரல் கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்மளோட ரெஃபரல் கோட் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே பண்றேன். அந்த ரெஃபரல் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஐ ஹேவ் அ ரெஃபரல் கோட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ரெஃபரல் கோட் என்டர் பண்றதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல நம்மளோட ரெஃபரல் கோடை வந்து என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைலை ஃபில் பண்ண சொல்லும். இந்த இடத்துல நீங்க சாலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, ஹோம் மேக்கரா, ரிட்டையர் பர்சனா இல்ல ஸ்டூடெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போ சாலரிடுன்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுல உங்களோட கம்பெனி நேம் இல்ல ஆர்கனைசேஷன் நேம் என்டர் பண்ணிட்டு கம்பெனியில் உங்களோட டெஸ்டினேஷன் எதுவோ அதையும் வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயிலை வித் பின்கோடோட வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்டர் பண்ணியிருக்கிற அட்ரஸும் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸும் சேமாக இருந்தால் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. வேறு அட்ரஸாக இருந்ததுன்னா நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸை வந்து கேட்கும். அப்போ அந்த அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸும் இந்த அட்ரஸும் சேமாக இருந்தால் இந்த அட்ரஸே பெர்மனன்ட் அட்ரஸாக எடுத்துக்கும். ஸோ அதனால இதில் வந்து எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு செக் மை எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 செகண்ட் வந்து லோட் ஆகும். இந்த 90 செகண்டுக்குள்ள உங்களோட டேட்டா வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத காட்டுவாங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலிஜிபிலிட்டி ஆன அமௌண்ட் வந்து ஒரு 40,000 நமக்கு வந்து எலிஜிபிள் ஆகிருக்குது. ஸோ இந்த ஒரு கார்டை பொறுத்தவரையிலும் ஜாயினிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 தான். ரினிவல் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 499 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்து டாடா நியூவோட ப்ளஸ் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணீங்கன்னா 499 ரினிவல் ஃபீ சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதே இது இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1499 ரூபா கிட்ட சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதுவும் ஜாயினிங் ஃபீ கிடையாது, ரினிவல் ஃபீ மட்டும் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆஃபரும் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ வந்து இருக்கும். நீங்கள் ஏதாவது ஆஃபர் இருக்கிற டைமில் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ இருக்காது. ஸோ நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளும் அந்த டைமில் வீடியோ மேக் பண்ண தான் செய்கிறோம். ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக இந்த கார்டு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இது லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வரும்போது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் வந்து பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி கிரெடிட் லிமிட் வந்து காட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கான கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா நியூவோட ப்ளஸ் கார்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டாடா நியூவோட இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வந்து தேவையோ அந்த கிரெடிட் கார்டை பர்டிகுலராக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளஸ் கிரெடிட் கார்டை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஜாயினிங் ஃபீ 0, ரினிவல் ஃபீ மட்டும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபே வேரியண்ட்லையும் விசா வேரியண்ட்லையும் வந்து கிடைக்குது. உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கார்டு வேணுமோ அதையும் செலக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நெட்வொர்க்கை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு விசா கார்டு வேணுமா, ரூபே கார்டு வேணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரூபே கார்டை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா யூபிஐ பேமெண்ட் இது மூலமா நம்ம பண்ண முடியும். ஸோ அப்போ நமக்கு இந்த கார்டு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால நான் ரூபே கார்டை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஆஃபீஸ் அட்ரஸ் வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இந்த ஆஃபீஸ் அட்ரஸ் நீங்கள் சேலரிடா இருந்தீங்கன்னா ரெண்டுமே சேம் அட்ரஸ் வந்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு அட்ரஸுமே வந்து சேம் கொடுக்கலாம். அதாவது உங்களோட ஹோம் அட்ரஸும் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸும் சேம் அட்ரஸ் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி கொடுக்கலாம். சேலரிட் வந்து கொடுக்கக்கூடாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் உங்களோட மதர் நேம் வித் இனிஷியலோட என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 விதமான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி நம்மளோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மதர் லாங்குவேஜ் தமிழ்லேயே நம்மளால வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. இப்போ இதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி ஆதார் கன்சர்ன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு இதில் ஆதார் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிருங்க. இப்போ ஆதாரை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிட்டு இப்போ வேலிடேட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கம்ப்ளீட் வீடியோ கால் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். அதில் தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோ கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு, அதுக்கப்புறம் பேப்பர், பேனா, நல்ல வெளிச்சமான இடம், ஹெட்செட் வந்து போட்டுக்கோங்க. எல்லா கொஸ்டினுமே தமிழில் தான் வந்து கேட்பாங்க. இப்போ அதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து வீடியோ கேஒய்சி வந்து கிளிக் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஸ்டெப் அப் த வெரிஃபிகேஷன் அப்படின்னு வரும். இப்போ ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேஒய்சியை வந்து எந்த லாங்குவேஜில் வந்து பண்ண போறீங்க அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மதர் லாங்குவேஜ் தமிழ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து தமிழை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த வீடியோ கேஒய்சியை பண்றதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர், நெக்ஸ்ட் ஒரு பேனா ஒன்று வச்சுக்கோங்க. அது பிளாக் பேனாவும் இருக்கலாம், இல்லை ப்ளூவாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு பேனா ஒன்று வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ கேஒய்சி வந்து பண்ணுங்க. நல்ல சைலண்டான பிளேஸில் நல்ல அதிகமான இன்டர்நெட் ஸ்பீட் இருக்கக்கூடிய லொகேஷன்ல இருந்து பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த வீடியோ கேஒய்சி வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க இந்த ஒரு 4 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஐ எம் ரெடி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்றதுல மகிழ்ச்சி அடைகிறேன். கேமரா பார்த்து உங்களுடைய பேர் இனிஷியலோட சொல்லுங்க. மணிகண்டன். இனிஷியலோட சொல்லுங்க சார் உங்க பேர். எம் மணிகண்டன். இந்த வீடியோ கேஒய்சிக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய ஒரிஜினல் பேன் கார்டு, ஒரு blank வெள்ளை பேப்பர், ப்ளூ இல்லனா பிளாக் பென் ரெடியா வச்சிருக்கீங்களா? எல்லாமே ரெடியா இருக்கு. கிரேட் சார். ரெடியா வச்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கேஒய்சில நான் உங்கள்கிட்ட சில செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்பேன். கேமரா பார்த்து அப்ளிகேஷன்ல எப்படி ஃபில் பண்ணிருந்தீங்களோ அதுபடி ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு பதிலா வேற யாரும் இந்த கால்ல பேச வேண்டாம். அதே மாதிரி நீங்க எந்த டாக்குமெண்ட்டையும் பார்த்து படிக்க வேண்டாம். சரிங்களா? ஓகே. ஃபைன் சார். நீங்க இன்னைக்கு எந்த ஊர், எந்த ஸ்டேட்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க சார்? கிரேட் சார். உங்களுடைய ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற நம்பர் ரீட் பண்ணுங்க. 838983. கிரேட் சார். உங்களுடைய மொபைல் நம்பருடைய கடைசி 4 நம்பர் சொல்லுங்க. பர்ஃபெக்ட் சார். உங்களுடைய அப்ளிகேஷன் படி நீங்க வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன் பிசினஸ் பண்றீங்க, அது கரெக்ட்டுங்களா? ஆமா. கிரேட் சார். உங்களுடைய கம்பெனி பேர் வந்துட்டுங்களா? எஸ் கரெக்ட். தேங்க்யூ சார். நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் உங்களுடைய பேன் கார்டை ஃபோட்டோ எடுக்கணும். அதனால உங்களுடைய பேக் கேமரா மூலமா பேன் கார்டு காமிங்க. ஃபைன் சார். அப்படி இருங்க, நான் உங்களுடைய பேன் கார்டை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். சார் உங்கள் பேன் கார்டுடைய பேக் சைடு காமிச்சிருங்க. தேங்க்யூ சார். நான் உங்களுடைய பேன் கார்டை ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் கேமராக்கு வந்துடலாம். எஸ் சார். இப்போ நான் உங்களுடைய ஃபோட்டோ எடுக்கணும். அதனால கேமரா பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். நான் உங்களுடைய ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஃபோட்டோ நல்லா வந்திருக்கு. இப்போ நான் உங்களோட சிக்னேச்சர் வெரிஃபை பண்ணணும். அதனால உங்களுடைய பேக் கேமரா மூலமாக ஒரு பிளைன் வெள்ளை பேப்பர் காமிச்சிருங்க. ஃபைன் சார். இப்போ இந்த பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். ஃபோனை கீழே வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக சைன் பண்ணிக்கோங்க சார். அப்படி இருங்க. தேங்க்யூ சார். நான் உங்களுடைய சிக்னேச்சரை ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் கேமராக்கு வந்துடலாம். எஸ் சார். எனக்கு இப்போ உங்களுடைய சிக்னேச்சர் கன்சென்ட் வேணும். அதாவது நீங்கள் இப்போ கேமரா முன்னாடி பண்ண இந்த சிக்னேச்சர் உங்களுடைய பேன் கார்டு சிக்னேச்சரை விட லைட்டாக டிஃப்ரெண்ட் மேட்ச் ஆகுது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த பேப்பர் சிக்னேச்சரை உங்களுடைய கிரெடிட் கார்டு பர்பஸ்க்காக HDFC பேங்க்ல அப்டேட் பண்ணிக்கலாங்களா? KYC பர்பஸ்க்காக உங்களுக்கு சம்மதமா? ஆமா, இதே அப்டேட் பண்ணுங்க. ஃபைன் சார். இந்த பேப்பர் சிக்னேச்சர் அப்டேட் பண்ணிக்கலாங்களா? உங்களுக்கு சம்மதமா? ஆமா, அப்டேட் பண்ணிக்கோங்க.
கிரேட் சார். சார் உங்களுடைய இனிஷியல் எம்முக்கான விரிவாக்கம் சொல்லிருங்க, உங்க ஃபாதர்ஸ் நேம் சொல்லிருங்க. கிரேட் சார். எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் முருகானந்தம், அது வந்து உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் கரெக்ட்டுங்களா? ஆமா. கிரேட் சார். சார் வாழ்த்துக்கள், உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கான வீடியோ கேவைசி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ரிலேட்டடான ஃபைனல் ஸ்டேட்டஸ் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு SMS வரும். கன்ஃபர்மேஷன் SMS வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய கிரெடிட் கார்டு ஃபர்தரா ப்ராசஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. ஃபைன் சார். உங்களுடைய செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உங்களுடைய கிரெடிட் கார்டு டீடைல்ஸான CVV நம்பர், பின் நம்பர், OTP இதெல்லாம் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ KYCல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. இந்த வீடியோ KYC வந்து கம்ப்ளீட்டடான அடுத்த 5 to 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.